சார் ஒரு அமௌண்ட் ட்ரான்சாக்ஷனு இது 2006 அவர் ஃப்ரெண்டாக இருந்தார். 2011-12 பேமெண்ட் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அது திருப்பி கொடுத்தாச்சு. அந்த காலகட்டத்தில் என்கிட்ட செக்கு வாங்கினார். அப்போ செக்கில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஃபில் பண்ணாலும் எனக்கு தெரியாது. அப்புறம் திடீர்னு வக்கீல் நோட்டீஸ் வந்துச்சு. 2011 அது வரைக்கும் சும்மாவே இருந்தார். திடீர்னு இப்போ 2025 வக்கீல் நோட்டீஸ் வந்தது. இன்றைக்கி டேட்டு கோர்ட்டுக்கு வரணும்னா என்னடா அது ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லி சரி கோர்ட்டுக்கு வரணும். இன்றைக்கி கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. எவ்வளோ வாங்குவீங்க நீங்கள்? 5 lakhs வாங்கினேன். எப்போ கொடுத்தீங்க? அது கொடுத்து ஆயிடுச்சு, ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. குட் ப்ராடக்ட் படம் பார்த்தீங்களா சார்? இல்லை என்ன பார்க்கல தம்பி. சரிங்க சார். இப்போ ஒரு சீமான் வந்துட்டு எனக்கு துணை முதலமைச்சர் பதவிக்கு பேசின மாதிரி ஒரு நடிகர் விஜய்க்கும் பேசியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேட்டியில் சொல்லியிருக்காரு சார். சரி, நீங்கள் என்ன சார் உங்கள் கருத்து அதை பற்றி என்ன? அது விஜய் பற்றி துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருப்பாங்களா எப்படி? அவருடைய கருத்து தம்பி, நான் அதில் சொல்ல விரும்பலை. படத்தில் 1000 சொல்லலாம் தம்பி. நான் கூட சிஎம்மாக நடிச்சிருக்கேன், பிரைம் மினிஸ்டராக நடிச்சிருக்கேன். டைலாக் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். அது சினிமா, அது மக்கள் வந்து ரசிக்கிறாங்க, அவ்வளோதான். நடைமுறைக்கு அது சாத்தியப்படுமாங்கிறது எனக்கு தெரியாது தம்பி. நீங்கள் அரசியலில் களமிறங்குறத ஒரு பேச்சு காலப்போக்கில் ஆண்டவனுடைய கட்டளை இருந்தால் கண்டிப்பாக செய்வேன் தம்பி. மேடத்திட்ட தம்பி இப்போ நான் கோர்ட்டுக்கு வந்திருக்கேன் தம்பி. இதை பற்றி வழக்கை பற்றி கேட்டிங்கன்னா அது என்ன குறைன்னு நான் சொல்லுவேன். சிவஞான மூர்த்தின்னு சொல்லி 2006 வருடம் 2007 வருடத்தில் நண்பராக இருந்தவர் சிவஞான மூர்த்திங்கிறவர். அவங்க பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் போயிட்டு இருந்திருக்கு. 2011-12 வந்து அவங்க டிரான்சாக்ஷனில் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பார்ட் பேமெண்ட்டும் பண்ணியிருக்காரு. அந்த டைம்லேருந்து பேலன்ஸ் அமௌண்ட்டுக்காக பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அது பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாம்னு சொல்லி பெண்டிங்கில் இருந்திருக்கு. சார் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் மெடிக்கல் சர்வேலன்ஸில் இருந்தார். அந்த டைமில் ரொம்ப ப்ரெஷர் போட்டிருக்காங்க. ஸோ இவருக்கும் வேறு வழி இல்லாமல் செக் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காரு. ஸோ இது சம்மந்தமாக பேசிக்கலாம்னு சொல்கிறதுக்குள்ளே வந்து இப்போ வந்து செக் பவுன்ஸ் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. நாங்கள் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து பர்டிகுலர் அமௌண்ட் ரொம்ப கம்மியான தொகை தான். இவங்க அதிகமான அமௌண்ட்டுக்கு 4 செக் வந்து பவுன்ஸ் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அது என்னங்கிறது கோர்ட் மூலிமா நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். இன்னும் அதோட தகவல் எதுவும் உங்கள் முழுசாக எங்கள் கைக்கு வரல. நாங்கள் வந்த உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். என்னென்னு செக், அதாவது செக்குனாலே சீட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவாக நிலவிட்டு இருக்கிற ஒரு இது. இன்னைக்கு தேதிக்கு வந்து பாதுகாப்புக்காக கூட செக்கு கொடுத்து கேஸ், அதாவது செக்கு கொடுத்து பேமெண்ட் வாங்குற ப்ராசஸ் நிறைய இருக்கு. திருப்பூரை பொறுத்த வரைக்கும் செக் இஷ்யூ பண்றதுங்கிறது நார்மலான ஒரு 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 நடவடிக்கை. ஒரு கம்பெனிலிருந்து ஒரு ஒரு பண்டில்ஸ் வருது, ஒரு ஃபேப்ரிக் வாங்குறாங்கன்னா கூட அதுக்கு சேஃப்டிக்கு கூட செக் கொடுப்பாங்க. இது வந்து பிசினஸ் டிரான்சாக்ஷன்ல செக்குங்கிறது ரொம்ப நார்மலா எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு டெக்னிக்ஸ் தான். அதை வந்து எப்படி வேணா, சூழ்நிலை மாறுறப்ப யார் வேணா எப்படி வேணா அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. இதுல வந்து ஒரு மாட்டிக்கிட்டாரு. அது என்னங்கிறது நாங்க கோர்ட் மூலியமா நாங்க ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.